அட ஆமாங்க, பொங்கல் பரிசு ரெடி ஆயிடுச்சுங்க. பொங்கல் பரிசு 3000 இல்லைன்னா 5000 கன்ஃபார்மாக கொடுக்க போகிறாங்க. அதிகாரிகள் எல்லாமே க்ரீன் சிக்னல் காட்டிட்டாங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு அரசு முடிவே எடுத்துருச்சுங்க. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் பரிசு வழங்க 3000லிருந்து 5000 வரை முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். இதற்கான க்ரீன் சிக்னலை நிதித்துறை அதிகாரிகள் வழங்கியுள்ளதாக தகவல்கள் கூறப்படுகிறது. முதலில் 5000 என திட்டமிடப்பட்டுள்ளது. தற்சமயம் 3000ஆவது கொடுக்கலாமே. ஏன்னா கடந்த ஆட்சியிலேயே 2500 கொடுத்து பழகிட்டாங்க. நாம் இப்போ ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் மக்கள் நம்ம மேலே நம்பிக்கை வைப்பாங்க. தேர்தல் காலம் அப்படின்றது எல்லாமே குறிப்பிட்டு 3000 ரூபாய் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வருது. ஆனால் 5000 வழங்கினால் கடுமையான நிதி இழப்பு ஏற்படும். இந்த இழப்பை தவிர்க்க 3000 கொடுத்தால் போதுமா என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். நிதி ரீதியான ஆய்வுகளை செய்த அதிகாரிகள் 3000 கொடுத்தால் பெரிய இழப்பு இருக்கார் என முதல்வரிடம் கூறியுள்ளனர். இதையடுத்து 3000 ரூபாய் பொங்கலுக்கு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறதுங்க. கண்டிப்பாக தமிழக அரசின் டாப் தலைகள் சில நிதித்துறை தரப்பிடமிருந்து இது குறித்து ஆலோசனைகள் நடத்தியுள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த வருடம் தமிழக சட்டசபை தேர்தல் வரும் நிலையில் இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமைமிகு பண்டிகை பொங்கல் திருநாளாகும். மனித குலத்திற்கேயே அடித்தளமாக விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் வரும் நாளாகவும் தமிழர் திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசுகள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப தலைவர் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்க திட்டங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக இது பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதுங்க. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் காரணமாக ஸ்டாலின் இதை ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. வரும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்குறதுக்கு உண்டான ஒரு டோக்கனை கொடுக்க போகிறாங்க. இந்த டோக்கனை பயன்படுத்தி நீங்கள் பொங்கல் பரிசுகளை உங்கள் அக்கௌண்ட்டில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில அறிவிப்புகளும் வந்திருக்கு. பொங்கல் பரிசுகளை பெறுவதற்கு இப்போ இந்த டோக்கன்களை பெற்று வைத்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.